இப்போ தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கணக்கு மட்டும்தான். இப்போ இந்திய அளவில் எப்படி பிரதமரோ அது மாதிரி தமிழ்நாடு அளவில் முதலமைச்சர் தான். இப்போ தலைமை பண்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, தலைவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. தலைவர் அப்படிங்கிற பார்வையில மக்கள் எப்படி பாக்குறாங்க, குறிப்பிட்டு தளபதி விஜய் அவர்கள் எப்படி பாக்குறாங்க? இத்தனை வருஷமா ஒரு இயக்கத்தை நடத்துறது தலைமை பண்பு இல்லாம நீங்க நடத்திடலாம் நினைக்கிறீங்களா? அதாவது தமிழக வெற்றி கழகம்னு பெயர் மாற்றம் தான் அடைஞ்சிருக்கே தவிர அது நீண்ட நாட்களாக நம்ம மக்களோட ஒன்னா இருந்து பல நலத்திட்ட உதவிகளை பண்ணி அந்த இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா தான் 2 years. ஆனா ஃபீல்ட்ல இது பாத்தீங்கன்னா இது மிகவும் பழமையான கட்சியா தான் நான் பாக்குறேன், ஒரு இயக்கமா. அப்போ ஒரு தலைமை பண்பு இல்லாம இத்தனை நாட்கள் இப்படி ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறது ஈஸி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல. அப்ப எங்க இருந்து அந்த தலைமை பண்புக்கான கேள்வி எழுதுனே எனக்கு புரியல. இட் இஸ் நாட் ஈஸிங்க. இப்ப நீங்க தலைவர்னு சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் 1% 2% எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் அப்ப நீங்க தலைவரே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மக்களுக்கு அடிப்படையா நல்லது பண்ணணுன்றதான ஒரு முதல்வரோட வேலை. அவர் இவ்வளவு நாள் நிறைய நல்லது அவராகவே அவர் சொந்த செலவுல பண்ணியிருக்காரு. அப்ப மக்கள் வரிப்பணத்துல பண்றதுக்கான அவருக்கு வாய்ப்பு, முதல்வர் வாய்ப்பு கிடைக்கல, இன்னும் சிறப்பா பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்புறதுல என்ன ஒரு இது இருக்கு? மக்கள் நம்பதானே செய்வாங்க. அப்ப அவரை தலைவரா ஏற்றுக்குவாங்கல்ல, அங்க எங்க அது ஒரு மாற்று கேள்வியே இல்லையே. நம்ம யாரை ஏத்துக்க போறோம்? இன்னைக்கு கூடுற கூட்டமே அவருடைய முகத்துக்காரங்க. அந்த கேள்வி இடமில்லை பாக்குறேன். அவர்தான் தலைவர், அவ்வளவுதான். குறிப்பிட்டு 2026 பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் போட்டிடுறாங்க. குறிப்பிட்டு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், பிஜேபி கட்சியெல்லாம் பார்க்கிறாங்க. மற்ற கட்சிகள் வரும்போது இருந்த பார்வைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியல் காலத்துக்கு வரும்போதும் இந்த திமுக அதிமுக கட்சியோட பார்வை, அவங்களுடைய அச்சம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நீங்க இயற்கையா பாத்தீங்கன்னா கூடுற கூட்டம் தாங்க. நீங்க கூடுற கூட்டம்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னா அதுவே ஒரு அவங்களுக்கு இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தன்னெழுச்சியா கூடுறாங்க. இவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நாங்க நிறைய நடிகருக்கு கூட்டம் வந்திருக்கு, அவங்களுக்கு வந்திருக்கு, இவங்களுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் ஓட்டா மாறுமானா கேள்விக்குறி. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க. முதல்ல 4% ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இன்னைக்கு 25% பேசுறாங்க. அப்ப அதை எப்படி பேசுறாங்க? அவங்க உண்மையிலே சர்வே பண்றாங்க. அப்ப அந்த கூட்டம் வாக்கா மாறுதுன்னு தெரியறப்ப, வாக்குன்றது எங்க இருந்து வருதுங்க? இவ்வளவு நாள் அந்த 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இருந்தாங்க, வெவ்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாறி இங்க வரப்போறாங்க. அந்த 25% அப்படின்றது சம்பேர் வரல. இந்த 2 கட்சியில இருந்து ஒரு பிரிச்சு நம்ம எடுக்கிற வாக்குகள் தான் இன்னைக்கு 25% கணக்குல வருது. அப்ப இயல்பாவே யாருக்கு அது வரப்போகுது, யாருக்கு அதிக பாதகம் வரப்போகுது, சாதகம் வரப்போகுதுன்னு பாக்குறவங்க அப்ப அச்சம் ஏற்படுறது ஒரு இயல்பான விஷயம் தானே.